கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. திரைப்படம் குணா என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த பாடல் காட்சி எப்படி படமாக்கப்பட்டது என்பதைத்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம். 1991 உலகையே கலக்கிய ஒரு பாடல், திரைப்படமும் கூட. திரைப்படம் அந்த அளவுக்கு மிக நன்றாக ஓடாவிட்டாலும் இந்த பாடல் காட்சி மிக பெரிதாக பேசப்பட்டது. பாட்டாக படுத்திட்டியா? அப்ப நானும் இந்த காட்சிகள் எடுக்கப்பட்ட இடம் மிக பெரிதாக பேசப்படும் இடம். டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிறது அதனுடைய உண்மையான பெயர். இந்த 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 திரைப்படம் எடுத்த பிறகு அதுக்கு குணா குகை என்று பெயர் பெற்றதாம். கொடைக்கானலுடைய மலைப்பகுதிக்கு உள்ளே ஒரு நட்ட நடுவே இருக்கும் ஒரு இடமாம் அது. அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறது ஆக்சசிபிள் பிளேஸே கிடையாதாம் அது. சொல்ல போனால் இது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ் இது, அந்த மலைப்பகுதியில். ஏன் அங்கு இந்த காட்சிகளை நாம் எடுக்கக்கூடாது என்பது கமல்ஹாசனின் கேள்வி. அப்படி ஒரு லொகேஷன் இருக்கிறது என்பது கூட யாருக்குமே தெரியாது. வேற எந்த படமும் அங்க ஷூட் பண்ணதே கிடையாது. அதாவது யூனிட்டினுடைய இலக்கு அந்த இடத்துல ஷூட் பண்ணும் அப்படிங்கிறதே கிடையாது. கொடைக்கானல்ல இந்த படத்தை ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மற்ற பகுதிகளில மற்ற காட்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த கிட்னாப் பண்ணி ஹீரோயினை கிட்னாப் பண்ணி ஒரு மலை இடுக்கில் வைத்து தங்க வைத்திருப்பது போல ஒரு சீன். அதற்கு ஒரு இடம் தேடிக்கொண்டு இருந்தார்கள். அது கூட ஸ்டுடியோவில் செட்டு போட்டு எடுத்துடலாமா அப்படிங்கறது கூட ஒரு யோசனை பண்ணாங்களாம். இல்லை ஒரு இயற்கையாக இருக்க வேண்டும், அந்த மாதிரி இடத்தில் செய்தால்தான் நலமாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த இடத்தை இவர்கள் தேர்வு செய்தனர். இதை சொன்னது ஒரு ட்ரெக்கிங் கைடு. அவர் தான் இந்த இடத்தை சுட்டி காட்டி இருக்கின்றார். இப்படி ஒரு இடம் இருக்கிறது. கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. அந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போறதுக்கு அந்த இடம் எங்க இருக்குன்னு அந்த போகிற என்ட்ரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல கூட உள்ள நுழைய முடியல யாராலையும். கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு வெல் நோன் பர்சன் இருந்ததுனால அவரை எப்படியோ அப்படி இப்படின்னு பேசி கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்குறதுக்குள்ள படாத பாடுபட்டார்கள். காரணம் என்னவென்றால் தட் இஸ் வெரி டேஞ்சரஸ், ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ். இது யாரும் அந்த எளிதாக நுழைய முடியாது. அதிலும் நீங்க ஷூட்டிங்லாம் பண்ண போறீங்க. ஷூட்டிங் பண்ணீங்கன்னா என்ன மாதிரிலாம் பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறது நாங்களும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒன்றும். இப்படிலாம் இருக்கும்போது நீங்க எப்படிங்க நாங்கள் அலோவ் பண்ண முடியும் என்று ஆரம்பத்தில் தடை விதித்ததில் ரெஃப்யூஸ் பண்ணாங்களாம் அவங்களுடைய கோரிக்கையை. அதை கமல்ஹாசன், சந்தானம் பாரதி மற்றும் ஒட்டுமொத்த யூனிட்டினுடைய கோரிக்கையை நிராகரித்ததாம் அரசு. அப்படி நீங்க அங்கத்தான் படம் எடுக்கணும், அங்க ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எனக்கு நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குங்க. நீங்க செஞ்சு முடிச்சாதான் இந்த இடத்துல நீங்க ஷூட் பண்ண முடியும். ஷூட்டிங்க்கு வேற இடமே கிடைக்கலையா, அது குறிப்பா அந்த இடத்தை தான் நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அதுக்கு தமிழ் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? பேய்களின் சமையலறை அப்படிங்கிறதுங்க. நாங்களே இது வரைக்கும் போனதே இல்லை. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல நாங்க அந்த போனதே கிடையாது அப்படி என்று சொல்லி கூறியிருக்கிறார். பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். முறைப்படி எழுதி கொடுத்த சரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த என்ட்ரன்ஸே அவங்க நுழைய முடிஞ்சுதான். அங்க உள்ள போய் பார்த்தால் கமல்ஹாசன் ஒரு விதமான நான் தேடிக்கொண்டிருந்த இடம் இதுதான். இந்த இடத்துல தான் 100% இந்த இடத்துல ஷூட் பண்ண போறோம். அது என்ன சிரமம் வந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுப்போம் என்று அவர் மோட்டிவேட் கொடுத்திருக்கிறாரு எல்லாருக்கும். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. ஆரம்பத்தில் அனைவரும் நினைத்தனர் இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அப்படி சொல்றாங்க, அதெல்லாம் அப்படி எடுத்தோம் புலி வந்தது, யானை வந்தது, மிருகம் வந்தது, வழுக்கி விழுந்துற அளவுக்கு பாறைகள்லாம் இருந்தன, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பில்டப் காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு தான் முதலில் பேசப்பட்டது இந்த படம் வெளியாகும் தருவாயில். ஆனால் உண்மையான செய்தியும் அதுதான். அந்த குகை அப்படித்தான் இருக்கும். அந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற இடமே அப்பேற்பட்ட ஒரு பகுதி. ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னா கூட இந்த கெசட்ல கூட அந்த பேரே மாத்திட்டாங்களாம். அதனுடைய பேரே குணா குகை. அந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பேரே மறந்து போச்சு. இந்த படம் வந்த பிறகு அதுக்கு பேர் குணா குகை தான். கமல்ஹாசன் ரோஷினியை கிட்னாப் பண்ணிக்கிட்டு அந்த மலையில தான் கொண்டு போய் வைப்பார். அதுல இருந்து அந்த கதையிலேயே அந்த சினிமாவிலேயே பாதி கிட்டத்தட்ட 3/4 காட்சிகள் அந்த ஸ்பாட்டில் தான் படமாக்கப்பட்டது. மற்ற அவங்க வீட்டுல நடந்ததெல்லாம் கம்மி தானே. அந்த இடத்துல அதுல ரோல் யாருன்னு கேட்டீங்கன்னா ரோஷினி, கமல்ஹாசன், வேற அவரை பிடிக்க வருவாங்க, அப்ப இந்த வில்லன் வருவாரு, இந்த மாதிரியான ரோல்ஸ் தான். மற்றபடி இடம் ரொம்ப டேஞ்சரஸான இடம். அதில் ரோஷினி அப்படிங்கிற ஒரு ஹீரோயின் சினிமாவில் அப்பதான் அடி எடுத்து வைக்கிறாங்க. டெபியூட் ஃபில்ம்.
ஒருவேளை அவங்க டெபியூட் ஃபிலிம் இதை பத்தி ஒன்றும் தெரியாதுங்கிறதுனால தான் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ஒருவேளை ஒரு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஆக்ட்ரஸா இருந்தாங்கன்னா, ஐயோ நாங்க ரிஸ்க் எடுக்க விரும்பலங்க அப்படின்னு ரிஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு செய்தி உண்டு. இந்த ரோஷினியை வேற சமாளிக்கணும் இந்த இடத்துல வச்சு, அதுதான் பெரிய விஷயம். உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. நம்ம இங்க இப்ப லொகேஷனை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். மற்றபடி இந்த பாட்டை பத்தி நம்ம பார்க்கணும்ல. இந்த பாடலினுடைய மகிமை என்ன, அது எப்படி உருவானது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பாடல் அனைவரும் அறிந்த விஷயம். ஜானகி பாடிய பாடல், கமல்ஹாசனும் ஜானகியும் பாடிய பாடல் என்பது அனைவருக்கும் தெரியும். பாடல் எழுதுனது யாரு அப்படிங்கிறது வாலி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தான். இருப்பினும் அந்த வசனம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஹீரோயினும் ஹீரோ கமல்ஹாசனும் ரோஷினியும் பேசும் வசனங்கள், அந்த வசனம்லாம் கம்ப்ளீட்டா இவர் எழுதுனது தான். யாரு? கமல்ஹாசன் எழுதுனது. இவ்வளவுக்கும் அந்த திரைப்படத்துல வந்து டைலாக் எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா பாலகுமாரன். பாலகுமாரன் இன்னொருத்தர் யார், செப் ஜான் அப்படிங்கிற ஒரு ரைட்டர், மலையாளி அவரு. பாலகுமாரன் அவங்களதான் வசனம் எழுதினாங்க. மற்ற இடங்களில் வசனம் எழுதியதெல்லாம் அவர்கள் இருவரும். அதில் குறிப்பா பாலகுமாரனுடைய பங்கு ஜாஸ்தி. இந்த பாடலில் உள்ள அந்த ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கொண்டிருக்கும் அந்த 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 ஸ்கிரிப்ட் எழுதுனது வந்து கமல்ஹாசன். ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. மற்றொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி கமல் அந்த ரோஷினி 2 பேரும் பாடுறது மாதிரி பாடல் காட்சி வச்சா ஒரு நேச்சுரலா இருக்குமா, படத்தினுடைய அந்த லைவ்லினஸ், அந்த நேச்சுரலிசம் அது அஃபெக்ட் ஆகிறது மாதிரி இருக்குமே அப்படின்லாம் ஆரம்பத்தில் திங்க் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த பாடலை வேண்டாம் அப்படிங்கும் பொழுது, இல்லை அது ஒரு டூயட் மாதிரி அந்த மாதிரி பாடல் வச்சா தான் பிரச்சனை ஆகும், இது ஒரு டைலாக் தானே 2 பேரும் பேசிக்கிறது மாதிரி வைக்கலாம் அப்படின்னு கமல் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு அதை. அந்த ரோஷினி என்று கடத்தப்பட்ட ஒரு வில்லன், அதாவது சற்று இருக்கிற வில்லன் தானே இப்ப இந்த இடத்துல அவரால் கடத்தப்பட்ட ரோஷினி, அவங்களை விட்டு அந்த ரோஷினியை விட்டு கடிதம் எழுத சொல்றாரு கமல்ஹாசன். யாருக்குன்னா அவருக்கு, ரோஷினியே கடிதம் எழுதுறது மாதிரி. இப்படி ஒரு இதுக்கு ஒரு மனவியல்ல ஒரு பேர் உண்டு அப்படிங்கிறாங்க சைக்காலஜிஸ்ட்லாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது STOCKHOME SONDRONE சிண்ட்ரோம் அப்படிம்பாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடத்தப்பட்ட the heroine is loving the man who kidnapped her. That is the matter. யாரால் கடத்தப்பட்டாரோ அவனையே காதலிக்கிறாள். இதுக்கு இந்த மாதிரி படங்கள் ஏற்கனவே வந்திருக்குதா? நிச்சயமாக வந்திருக்கின்றது. வெளிநாடுகளில், மேலை நாடுகளில், குறிப்பாக ஹாலிவுட்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து இன்னும் சொல்ல போனா அந்த நாட்டு தான் கமல்ஹாசன் எடுத்துட்டு அதுலேருந்து டெவலப் பண்ணது தான். தமிழ் கல்ச்சருக்காகவும் இங்கு உள்ள தென்னிந்திய கலாச்சாரத்திற்காகவும் நம்ம இந்தியாவில் அதில் குறிப்பாக தமிழர்கள் ரசிக்கும்படியான காட்சிகள்லாம் கிரியேட் பண்ணி அதை கொண்டு வந்தது அங்கேருந்து வந்தது தான். அது கதையினுடைய தீம் வந்து வெஸ்டர்ன் தான். அது அந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்ங்கிறது தான் இதுல மெயின் விஷயமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. இப்படி ஒரு பாடல் காட்சி வைக்கலாமா என்று குழம்பி கொண்டிருந்த வேளையில், சரி வைக்கலாம், அது டைலாக் மாதிரி தான் போகுது அப்படின்ட்டு வச்சாங்க இல்லையா. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த ஒண்ணு கவனிக்கணும். நீங்க இந்த பாடல் இல்லாமல் மற்ற காட்சிகளை படம் பிடிப்பதற்காகத்தான் அந்த டெவில்ஸ் கிச்சன், குணா குகை இன்றைய பெயர், அதுக்கு போனாங்க. ஆனா அங்க ஒரு பாட்டு வைக்கலாங்கிறது அந்த ஸ்பாட்ல தான் அவங்களுக்கு உதயமாயிருக்குது. உடனே ராஜாவை தொடர்பு கொண்டு இருக்கின்றார்கள், இளையராஜாவை. இப்படி இருக்கு சூழ்நிலை, இந்த இடத்துல கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. அந்த பெண்ணை விட்டு அந்த பெண்ணுக்கே காதல் கடிதம் எழுத சொல்றாரு. இவர் எழுத படிக்க தெரியாத ஹீரோ. இந்த சூழலில் என்ன பாடல் செய்யலாம், எப்படி என்ன டியூன் பண்ண போறீங்க அப்படின்னு இளையராஜாவிடம் கேட்கும் பொழுது, அவர் ஏற்கனவே இது போல ஒரு காட்சி அமைப்பு வந்திருக்கின்றது பழைய திரைப்படத்தில். அது என்ன படம் என்றால் 1965 வந்த திரைப்படம். அது குழந்தையும் தெய்வமும் அப்படிங்கிற திரைப்படம். இது ஏறக்கூடிய இந்த பேரலல் ஒரு சிச்சுவேஷன் வரும். அது இதே மாதிரி சீனரிஸ் இதே தான் வரும். அது அந்த மாதிரி செய்யலாமா அப்படின்ட்டு ராஜாட்ட கேட்குறாங்க. ஏன் அந்த மாதிரி, அதை விட இன்னைக்கு உள்ள ட்ரெண்டின் படி புதுசா செய்வோமே என்று யோசனை சொன்னது இளையராஜா தான். மெட்டு அங்கேயே கட்டியிருக்கின்றார். உடனே ஏதோ ஒரு 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும் அதை எல்லாம் முடிக்கிறதுக்கு, இந்த ப்ராஜெக்டே முடிகிறதுக்கு அப்படின்ட்டு ஒட்டுமொத்த யூனிட்டே நினைச்சிட்டு வந்திருக்குது. பார்த்தா வித்தின் 2 hour அந்த 2 மணி நேரத்தில் அனைத்து பணிகளும் அடைந்தது. பாடல் வரிகளையும் முடிச்சாச்சு. வாலியை கூப்பிட்டு பாட்டு எழுத சொல்லிட்டாங்க. அந்த பாடல் வாலி என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, பல்லவி எழுதியிருக்கிறார், சரணம் எழுதியிருக்கிறார். ஒரு பல்லவி ஒரு சரணம் போதும். சரணம் அப்படியே மல்டிபிள் ஆகும்.
பல்லவி வந்து ஸ்டார்டிங்கில் வரப்போகுது, கடைசியில் வரப்போகுது, அவ்வளவுதான். மற்ற இந்த டயலாக், அந்த ஹீரோ ஹீரோயின் பேசுகிற டயலாக் வந்து கமல்ஹாசன் அதை ஃபில் பண்ணிக்கிட்டாரு. அந்த கேப்பில் வந்து அதை ஃபில் பண்ணுறாரு. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போச்சு. கிரியேஷன் தானே. உங்களுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது புதுசு புதுசாக என்ன நம்ம செய்கிறோமோ அதுதானே வரப்போகுது படத்தில். நம்ம என்ன செய்யறோம், வாட் வி ஆர் டூயிங் இஸ் அ நியூ ஒன் டு வியூவர்ஸ். அந்த வியூவர்ஸ் இதெல்லாம் செய்யணும்னு செய்ய சொல்லி நம்ம செய்யலை. நம்ம செய்கிறது தான் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை அந்த வந்து வியூவர்ஸ் பார்க்க போகிறாங்க. அதுதான் சினிமாவில் உள்ள ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான எளிதான விஷயமும் கூட. முன்னாடி இருந்த ஒன்றை புதிதாக நம்ம காட்ட வேணும், செய்ய வேணும் அப்படின்னா தான் சிரமம். இது புதுசாக கிரியேட்டாக செய்கிறதுனால அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க. அது மக்களால் ரசிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு செய்தி. அது வார்த்தை முட்டது. அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை. மற்ற விவரங்கள் எல்லாம் இருக்கட்டும். இந்த படத்தில் நடித்த அந்த ஹீரோயின் இருக்காங்களே ரோஷினி, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க. இவங்க யாரு, இவங்க எப்படி ஏற்கனவே படத்தில் நடிக்கல, இதான் டெபியூட் ஃபிலிம், அதுக்கும் பிறகு எந்த படத்துலையும் நடிச்சாங்களா இல்லையா, அவரை பற்றி, ரோஷினியை பற்றி சில விவரங்கள் இதோ. இவங்க வந்து மும்பையை சேர்ந்தவர் ரோஷினி. அவருடைய உண்மையான பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோஹிணி. இவங்க வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூலில் வந்து டான்ஸ் கற்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ அதாவது இந்த படத்துக்காக இவங்களை செலக்ட் பண்ண போகும்போது, இன்னும் சொல்லப்போனால் டைரக்டர் கமல்ஹாசன், அதாவது சந்தான பாரதி, கமல்ஹாசன் மற்றும் அந்த குழுவினர்லாம் அங்கே மும்பைக்கு வேற ஏதோ விஷயத்துக்கு போயிருக்கும் பொழுது இவங்களுக்கு தான் மைண்டில் இருக்குமே அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், அந்த ஹீரோயின் கேரக்டர். அதாவது ரொம்ப நெய்தர் மெச்சூர்டு நார் யங் அப்படி இருக்கணும், அந்த இடைப்பட்ட ஒரு பிரிட்ஜில் இருக்கணும் அவங்க. அந்த மாதிரி ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்கிறாங்க. இவங்க கண்ணில் பட்டது ரோஷினி. அவங்களுடைய உண்மையான பேர் ரோஹிணி. அப்பொழுது சினிமாவில் நடிக்கிறாரா என்று அவரை கேட்ட மாத்திரத்திலேயே அவங்க வந்து ஆரம்பத்தில் எல்லாருமே ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, கமல்ஹாசன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் அழைக்கின்றார் என்றவுடன் சினிமாவுக்கு நடிக்க வந்து விட்டார். அவர் முதல் படமும் அதுதான், கடைசி படமும் அதுதான். ரோஷினி அதன் பிறகு எந்த சினிமாவிலும் நடிக்கவில்லை. அவர் மும்பையில் தான் இருக்கிறார். பிறகு மும்பைக்கு சென்று விட்டார். அவர் கூறிய காரணங்கள் என்னவென்றால், நான் சினிமாவில் எடுத்த படிப்பு கெட்டுவிடும், நான் டான்ஸ் மட்டும் கற்று கொண்டிருக்கவில்லை, போதாக்குறைக்கு நான் அப்பொழுது அந்த யூஜி, ஐ ஹாவ் டு பர்சியூ மை யூஜி அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 17 வயசு தான் இருந்திருக்கும் இந்த படத்தில் நடிக்கும் பொழுது. அதனால அவங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை, திருப்பி நடிக்கணும் அப்படின்ட்டு யாரும் சொல்லலை. அவங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ எந்த விதமான சோசியல் மீடியாவிலேயோ ஒரு இன்டர்வியூவோ எதுலையுமே அவங்க தலை காட்டுவதில்லை. ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் வந்து ரிலீஸ் ஆனிச்சு 2021. அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த திரைப்படத்தில் வந்து குணா படத்தினுடைய காட்சிகள், அந்த பாடல்லாம் இடம்பெற்றிருக்கும். அது ஏதோ ஒரு ஆஃப் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரு அடாப்ட் பண்ணி அதை உள்ள வச்சிருப்பாங்க இந்த பாடல். அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அந்த பாடல் அந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு அது புகழடைந்த பொழுது இந்த நடிகையை பற்றி இப்பொழுது கேள்வி எழுகின்றது. வேர் இஸ் ஷி, ஹவ் இஸ் ஷி, ஹூ இஸ் ஷி, அவங்கள கேன் வி ஷி, நம்ம வந்து அவங்கள திரும்பி பார்க்க முடியுமா அப்படின்லாம் இப்போ நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு செய்தி. இவங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னா நிச்சயமா தெரியாது. நிறைய பெரும்பாலான நடிகைகளுக்கே தமிழ் தெரியவில்லை. அதாவது மும்பையிலிருந்து வந்தவர் அது ஒரே ஒரு படத்தில் நடித்திருக்கிறார். அவருக்கு எப்படி தமிழ் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? அப்படியானாலும் அந்த படத்தில் வந்து அவங்க டப்பிங் பேசுறது யாருன்னு கேட்டீங்கன்னா, நடிகை சரிதா தான் இவங்களுக்கு டப்பிங் பேசினாங்க. அந்த பாடலில் வர்ற அந்த டைலாக் அதெல்லாம் வந்து ஜானகி பேசினது. ஜானகி தான் பேசினாங்க. மற்றபடி அந்த அவங்க ரோல், அந்த கதாபாத்திரத்திற்கு அவங்க பேசின டைலாக்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா சரிதா தான் டப்பிங் கொடுத்தது அவங்களுக்கு. திரைப்படத்தை இயக்கியது சந்தான பாரதி, எல்லாருக்கும் தெரியும். அதுமாரி திரைக்கதை வசனம் வந்து நான் தான் சொன்னேன், சப்ஜான். அது மட்டும் இல்லாமல் இவர் பரத்குமாரன் எழுதியிருப்பாரு. காசு போட்டது யார், படத்தை தயாரித்தது யார், கமல்ஹாசனுடைய சொந்த படமா? கமல்ஹாசனுடைய சொந்த படம் என்று ஒரு மாயை இந்த திரைப்படம். ஆனா ஆக்சுவலா இது கமலோட சொந்த படம் கிடையாதுங்க. அது அலமேலு சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தயாரிப்பாளர். சுப்பிரமணியம்னு ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். தமிழ், மலையாளம், தெலுங்கு இந்த 3 மொழிகளில் திரைப்படங்களை எல்லாம் அவர் தயாரிப்பவர். அவர் ஒரு முதலீடு செய்வார். அவருடைய மனைவி பேர் தான் அந்த அலமேலு. அதனால அலமேலு சுப்பிரமணியம் தான். காடே அப்படிதான் வரும் உங்களுக்கு. அது அவங்க சுவாதி இன்டர்நேஷனல் ஏதோ ஒரு நேம் வச்சிருக்கிறாங்க. அந்த பிக்சர்ஸ் தான் இது தயாரிச்சது. மற்றபடி
ராஜ்கமல் இன்டர்நேஷனல் அது வந்து என்ன செஞ்சதுங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிச்சு இந்த படத்தை. விநியோகம் செய்தது தான் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற நிறுவனம். படத்தை தயாரித்தது வந்து சுவாதி சித்ரா இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் தயாரிக்கிற கம்பெனி. அது ஓன்டு பை மிஸ்டர் சுப்பிரமணியம். அவங்களுடைய வீட்டுக்காரங்க பேரு தான் அலமேலு. அதனால அலமேலு சுப்பிரமணியம் தான் தயாரிச்சது கெசட்டட்லி. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. குணா திரைப்படத்தை பற்றி பேசும்பொழுது இவரை பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது. அதான் சாப் ஜான் அப்படிங்கிறவரு. இவர் ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டருங்க. அவரு கமல்ஹாசனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. சந்தான பாரதி, கமல்ஹாசன், இவர் 3 பேரும் உட்கார்ந்தாங்கன்னா ஒரு மணி நேரத்துல ஒரு திரைப்படத்தை கதை, திரைக்கதை, வசனம் எழுதி ரெடி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவர் என்று பெயர் எடுத்தவர். இவர் வந்து அந்த ஒரு கமர்ஷியலா ஒரு சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து சினிமாவில் செயல்படலையா. அப்படி பண்ணியிருந்தாருன்னா எல்லாரும் டிஃபீட் பண்ணியிருப்பாரு இவரு அப்படிங்கிறாங்க. இவர் என்னன்னா இந்த படத்துல கூட நடிச்சிருக்கிறாரு. ஆரம்பத்துல ஆஸ்பத்திரியில அந்த அட்மிஷனா இவரை வந்து சைக்காலஜிஸ்ட கொண்டு போவாங்க கமல்ஹாசனை. அப்ப பக்கத்துல அவர் இருப்பார். இவரு தான் அந்த ஸ்டிமுலேட் பண்ணி விடுவார் கமலை. அந்த பொண்ணை கிட்னாப் பண்றது நல்லது. ஏன்னா எனக்கு ஒருவேளை அப்படி ஒரு யாரையாவது நான் நேசிச்சேன்னா நான் நேரம் கடத்திட்டு போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவார் ஒரு டைலாக். அப்ப இவர் சில படங்களில் சில காட்சிகளிலும் தோன்றுவார். இந்த சப் ஜான் என்பவர் சாணக்கியா அப்படிங்கிற படத்துல அவருடைய பங்கு நிறைய உண்டு. நிறைய முக்கியமான ஒரு ஆர்ட் டைப் ஃபில்ம் தமிழ்ல நிறைய பண்ணலனாலும் ஓரளவு ஓரிரு படங்கள் பண்ணியிருக்காரு. மலையாளத்தில் நிறைய படங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி கொடுத்திருக்காரு. கதை, திரைக்கதை, வசனம் இந்த 3லும் மிகவும் கெட்டிக்காரர் இவர். பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. இந்த பாடல இளையராஜா ஒரு காரியம் பண்ணியிருப்பாரு. ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணியிருப்பார். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய ஆக்கிரமிப்புகள் வந்து அதிகம் இல்லாம இருக்கும். வயலின் செகண்ட்ஸ், தேர்ட் அப்படிதான் போகும். இது நேரடியா ஒரு இன்டர்வியூடெல்லாம் வந்து ஒரு வாசிக்கிறது மாதிரி இவர் செய்யல இந்த பாட்டையே. இந்த பாட்டுல வந்து ரொம்ப உயிரோட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 பேரும் கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தை எப்படி எழுதணுங்கிற ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் வந்து அதை பாட்டா பாடுறாங்க. அவ்வளவுதான மேட்ரு. அதனால அந்த சின்ன சின்ன நிறைய ஃப்ரேஸ் வச்சிருக்கு மேடம். ஃப்ரேஸினுடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாரு இளையராஜா அந்த திரைப்படத்துல. அப்புறம் பாடல ஜானகி வந்து ஒரே ஒரு அப்ஜெக்ஷன் மட்டும் சொன்னாங்களாம். அந்த பாடலினுடைய வரும் வசனங்களை எல்லாம் வேற யாரையாவது வைத்து அந்த படத்துல டப்பிங் யாரை பேச வைக்க போறீங்களோ அவங்கள வச்சே நீங்க பேச சொல்லலாமே, இன்னும் உயிரோட்டமா இருக்குமே அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இல்ல, இது வந்து சாங் த்ரெட்ல போறது. அந்த சாங் சார்ட்ல பாத்தீங்கன்னா அது ஒரே மாதிரி இருக்கணும். டக்குனு குரல் மாறினா நல்லா இருக்காது அப்படின்னு அது வேணான்ட்டாராம் கமல்ஹாசன். அதனால ஜானகியே விட்டு பேச சொல்லியிருக்காங்க அந்த ஹீரோயின் பேசும் இடங்களில் எல்லாம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம். இதில் வருத்தமிக்க ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, கமல்ஹாசன் வாஸ் டிசப்பாயிண்டட். நிறைய எதிர்பார்த்தா இந்த படத்திலிருந்து. அவர் காசு பணத்தை எதிர்பார்க்கறதை விட அதுல இருந்து கமர்ஷியலா மிகப்பெரிய கோடியா சம்பாதிக்கணும் அப்படிங்கறத விட தான் எடுத்த இந்த முயற்சி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், மக்கள்கிட்ட ரீச் ஆகணும், ஒரு புகழ், அந்த ஃபேம் வந்து ஒரு எல்லா ஒரு ஃபேம் வரும் அப்படின்லாம் ஆசைப்பட்டார். அது கிடைக்கல. ஒரு ஏமாற்றம். பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் தரல அப்படிங்கிறத விட ஒரு ஆவரேஜ் கூட தாண்டல அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். ஆனால் ஒரு நல்ல பேர் கிடைச்சது இந்த படத்தின் மூலமாக. தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு அதை கொடுத்தாங்க. அது மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவங்க வந்து த பெஸ்ட் ஃபில்ம் இன் தட் இயர் 1991 92 93 அந்த அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் பெஸ்ட் ஆக்டர் இன் த டைம் அப்படின்ட்டு கமல்ஹாசனுக்கு மிகச்சிறந்த ஹீரோ அப்படின்னு ஒரு பிரைஸ் கிடைச்சது. ஆக 3 அவார்டு கிடைத்தது. அது அல்லாம ஒரு பாசிவ் ஃபேம் அப்படிங்கிறாங்கல்ல, ஒரு அப்ளாஸ். அந்த பாசிவ் அப்ளாஸ் இந்த திரைப்படத்துக்கு டைரக்டா கமர்ஷியலா படம் ஓடி நிறைய கோடியா சம்பாதிக்காவிட்டாலும் அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு புகழை சம்பாதித்தது. கமல் வந்து இத்தனை ரிஸ்க் எடுத்திருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து அவரை பாராட்ட வைத்தது. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. அந்த குணா குகை, அந்த குணா படம் எடுத்த பிறகுதான் குணா குகை, அதுக்கு முன்னாடி டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பகுதிக்கு வந்து இப்ப எப்படி இருக்காது, நம்ம எல்லாரும் போகலாமா, அது சுற்றுலா ஸ்தலமாக உள்ளதா அப்படின்னா ஆமாம். இந்த திரைப்படம் எடுத்த பிறகு அந்த இடம்
மிக புகழடைந்த ஒரு இடமாக மாறிவிட்டது. குணா குகை என்கின்ற பெயரிலேயே இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. முன்னாடி சொன்ன மாதிரி டெவில்ஸ் கிச்சன் அப்படிங்கிற பேர் கூட இப்போ தெரியாது. அங்குள்ள நபர்களுக்கு தான் தெரியுமே ஒழிய, இப்போ குணா குகைன்னு சொல்ல எல்லாருமே டைரக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு லேண்ட்மார்க்காகவே போச்சு. அந்த குணா குகைக்கு அருகாமையில் குணா குகைக்கு அந்த அப்படிதான் போயிடுச்சு அது. இப்போ சுற்றுலா ஸ்தலமாக மாறி போன பிறகு அங்கு அது ஒரு கவர்மெண்ட் தான் ப்ரொசஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கவர்மெண்டோட இடம் தானே அது. கவர்மெண்ட் தான் ப்ரொசஸ் பண்ணும். மற்றபடி குணா குகைங்கிற நேமுக்காக ராயல்ட்டி ஏதாவது அந்த தயாரிப்பாளருக்கோ அல்லது கமல்ஹாசனுக்கோ தருகிறதா என்றால் அப்படியெல்லாம் இல்லை. இப்ப அரசு அதை ஒரு சுற்றுலா ஸ்தலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதுதான் செய்தி. குணா திரைப்படத்தில் அடுத்து நம்ம மறக்க முடியாத மற்றொரு நபர், அந்த ஷரத் சக்சேனா அப்படிங்கிற ஒரு நடிகர். இவர் வந்து மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்தவர், போபாலைச் சேர்ந்தவர் இவர். இவர் நிறைய ஹிந்தி ஃபிலிம், மலையாளம், தெலுங்கு, தமிழ் நிறைய படங்கள், ஆங்கில படங்களில் நடித்திருக்கின்றார். இந்த கேரக்டர் நீங்க மறக்க முடியாதுங்க. இவங்க தான் வந்து அந்த ரோஷினிக்கு காப்பாளராக இருந்த அவருடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பதற்காக திட்டம் போடுபவர். சற்றேறக்குறைய இவர் தான் வில்லன் என்று சொல்லலாம் இந்த திரைப்படத்தில். இவருடைய பெயர் சரத் சக்சேனா. ஊர் வந்து மத்திய பிரதேசம், போபால். ஆனால் இவருடைய வாழ்க்கை எங்கு நடந்தது என்றால், ஹிந்தியில வந்து பாலிவுட் வந்துட்டாரு. பாலிவுட்ல நிறைய படங்கள் நடித்தாரு. இங்கிலீஷ் படங்கள்ல கூட இவரை நடிக்க அழைத்தார்களாம். அதன் பிறகு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அனைத்து மொழிகளும் நடித்திருக்கின்றார் இந்த சரத் சக்சேனா என்பவர். திரைப்படத்துல ஒரு ஃபர்ஸ்ட் சீன்ல இவரை பார்க்கும்பொழுது அசப்பில் வந்து ஜெய்சங்கர் மாதிரியே இருக்கும். ஒருவேளை ஜெய்சங்கரை மைண்ட்ல வச்சுதான் சரத் சக்சேனாவை சூஸ் பண்ணாரோ என்னன்னு தெரியல கமல்ஹாசன். மிக பிரமாதமாக நடித்திருப்பார் சரத் சக்சேனா அந்த அவர் கொடுக்கப்பட்ட காட்சிகளில். நல்லது நேயர்களே, இந்த வீடியோவை பார்த்துவிட்டு நீங்கள் கமெண்ட் செய்யுங்கள். உங்களுக்கு எழும் சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். மற்றொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம்.